ஓர் ஊரில் 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அவர்கள் இருவரும் பாலைவனத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு இடையே ஒரு சண்டை ஏற்பட்டது. அப்போது ஒருவன் மற்றொருவனை கன்னத்தில் பலார் என்று அறைந்து விட்டான். ஆனால் அறை வாங்கியவன் அதற்கு கோபப்படவே இல்லை. அமைதியாக இருந்தான். பின் சற்று தூரம் சென்று அமர்ந்து மணலில், இன்று என் உயிர் நண்பன் என்னை அறைந்து விட்டான் என்று எழுதினாள். ஆனால் அது மற்றொருவனுக்கோ வியப்பாக இருந்தது. இவன் ஏன் நாம் மறைந்ததை மணலில் எழுதுகிறான் என்று. பின்பு திரும்பவும் நடக்க ஆரம்பித்தனர். இருவருக்கும் தாகம் பயங்கரமாக ஏற்பட்டது. சற்று தூரம் நடந்த பின் அங்கே ஒரு தண்ணீர் ஊற்று இருப்பதை பார்த்தார்கள். அப்போது அறை வாங்கியவன் வேகமாக ஓடி சென்ற பொழுது ஒரு புதைக்குழியில் மாட்டிக்கொண்டான். அதை கண்ட மற்றொருவன் என்ன செய்வதென்று தெரியாமல் கஷ்டப்பட்டு நீண்ட நேரத்திற்கு பின் அவனை மேலே தூக்கி உட்கார வைத்தான். பின் அங்கிருக்கும் ஒரு சிறு கல்லை எடுத்து அந்த பெரிய கல்லின் மீது, இன்று என் உயிர் நண்பன் என் உயிரை காப்பாற்றி விட்டான் என்று தட்டி தட்டி எழுதினான். இதை பார்த்த காப்பாற்றிய நண்பனுக்கோ ஒன்றும் புரியவில்லை. உன்னை அறைந்த போது மணலில் எழுதுகிறாய், இப்போது உன்னை காப்பாற்றிய போது கல்லில் எழுதுகிறாய், இதற்கு என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்று சொல்லி கேட்டான். அதற்கு அறை வாங்கிய நண்பன், யாராவது நம்மை கஷ்டப்படுத்தினால் அவர்களை மணலில் எழுதிவிடு. மன்னிப்பு என்னும் காற்று அதை மறைத்து அழித்துவிடும். அதுவே நமக்கு யாராவது நல்லது செய்தால் அதை கல்லில் எழுதிவிடு. அது எப்போதும் மனதிலிருந்து அழியாது என்று சொன்னான். மறப்போம், மன்னிப்போம், அன்பை செலுத்துவோம் இந்த புவிக்கும் இதில் வாழும் உயிர்கள் அனைத்துக்கும்.